அனைவருக்கும் வணக்கம். ஒரு மாநிலத்தை ஆளக்கூடிய முதலமைச்சர் எந்த முறையில் ஆட்சி பண்ணணும், எப்படி ஆட்சி பண்ணா சரியாக இருக்கும், ஒரு முதலமைச்சருக்கு எதுவுமே தெரியலனா அந்த மாநிலம் எப்படி தறிக்கட்டி பெருக்கும் என்பதற்கு சிறந்த உதாரணமாக மதிப்பிற்குரிய தமிழ்நாட்டு முதலமைச்சர் ஐயா மு.க.ஸ்டாலின் அவர்கள் இருக்கிறாங்க. என்ன மு.க.ஸ்டாலின் தப்பா பேசுற? அவர் எவ்வளவு நேர்மையா செயல்பட்டு இருக்காரு. யூடியூப்ல பேசிக்கிட்டு எத்தனை பேர் வழக்கு போட்டிருக்காரு. யூடியூப்ல முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பேசவே முடியாது, அவ்வளவு கணக்கச்சிதமா செயல்பட்டு இருக்காங்க. நீ எப்படி முதலமைச்சர் மீது அவதூறு பரப்பு என்கின்ற ஒரு கேள்வி உங்களுக்கு எழும். உண்மையிலேயே முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினுடைய அரசு சிறப்பாக செயல்படுது. என்ன சிறப்பாக செயல்படுதுன்னா, எனக்கு எதிராக, அதாவது மு.க.ஸ்டாலின் அவர்கள் அரசுக்கு எதிராக யார் யூடியூப்ல வீடியோ போடுறான், யாரு பேஸ்புக்ல பேசுறா, யாரு முகநூல்ல எழுதிக்கிட்டு இருக்கா, யார் ட்வீட் பண்றா, இவங்களை முழுக்கவே நம்ம கைது பண்ணிடும். அப்போ மக்கள் பிரச்சனை அதை பத்தி நமக்கு என்ன? அங்க சீமான் இருக்காரு, போராட போவாரு, போராட போனா தடுத்து நிறுத்திடுவோம். அதை தாண்டி என்ன பண்ணிட போறோம்? இங்க வேற யாரும் போராட போற? கம்யூனிஸ்ட் கட்சி போராட போறீங்களா, இல்ல விசிக தோழமை சுற்று போராட்டம் பண்ண போறீங்களா, இல்ல அதிமுக உண்மையிலே களத்துன்னு போராட்டத்தை செஞ்சு வெற்றி பெற்றுமா? கிடையாது. ஐயாவுக்கு நல்லாவே தெரியும். அதனாலதான் தமிழ்நாடு தட்டு தடுமாறி தறிகட்டி போய் நிக்கி. ஏன் அப்படி சொல்றேன்னு பாத்துக்கிட்டீங்கன்னா, தமிழ்நாட்டுல பல அமைச்சரவைகள் இருக்கு. அந்த அமைச்சரவைகளை முதன்மையான ஒரு அமைச்சர் தான் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். அவரோட நேரடி கட்டுப்பாட்டுல எத்தனையோ அமைச்சர்கள் இருந்தாலுமே ஒவ்வொரு அமைச்சர் ஒவ்வொருத்தரும் கொடுத்துருக்காங்க. ஆனாலும் அவரோட நேரடி கட்டுப்பாட்டு இருக்கக்கூடிய ஒரு சிறப்பு துறை என்ன பாத்துக்கிட்டீங்கன்னா இந்த காவல்துறை, உள்துறை. தமிழ்நாட்டிலே உள்துறை அமைச்சர் தான் மு.க.ஸ்டாலின் அவர்கள். அப்படி அவருடைய ஆட்சி இருக்கக்கூடிய காவல்துறை எப்படி செயல்படும் பார்த்துக்கிட்டீங்கன்னா, பொதுமக்களை மதிக்கிறதே கிடையாது. ஒரு இளைஞர் சமீபத்தில் எல்லாரும் தெரியும், அஜித்குமார, சிவகங்கை மாவட்டத்தில் அஜித்குமார ஒரு செக்யூரிட்டி வேலை செய்யக்கூடியவரை திருட்டு வழக்கு போட்டு அடித்தே கொலை செய்யறாங்க. அப்ப எல்லாம் என்ன சொன்னாங்கன்னா, இது எல்லா ஆட்சியும் நடக்குங்க. எங்க அமீர்லாம் என்ன பண்ணிட்டாரு, அமெரிக்காக்கே போயிட்டாரு. இங்க இருந்து இது அமெரிக்காவில் நடக்குங்க, எல்லா ஊரும் நடக்குங்க இந்த பிரச்சனை எல்லாம். அதான் சாதாரண விஷயங்க அப்படின்னு சொல்லி எடுத்து கூட்டி பேசினாங்க. ஏன் எடப்பாடி ஆட்சியில் நடக்கலையா சேராட்சி பலிக்ஸுக்கு? அப்புறம் எத்தனை ஆட்சிகள் எத்தனை காவல் மாதிரி நடக்கதான் செய்யும். இது வந்து பிரச்சனையே கிடையாது. அப்படிதாங்க இருக்கும், காவல் அதிகாரி இப்படிதாங்க இருப்பாங்க அப்படின்னு சொல்லி அது வந்து என்ன பண்ணாங்கன்னா, அதெல்லாம் பிரச்சனை இல்லாத ஒரு விஷயம் சொல்லி ஒரு நியூக்ளியஸ் பண்ணி பார்த்தாங்க. ஆனா சரி, அதுதான் நீங்க சொல்ற அதிகார வர்க்கத்துல போலீஸ்காரங்க இருக்கிறாங்க, அப்படிதான் செயல்படுவாங்கன்னு இருக்கட்டுமே. காவல்துறை அதிகாரிகளே காவல்துறை அதிகாரியை பழி வாங்குறாங்க. இப்ப சமீபத்தில் பார்த்துக்கிட்டீங்கன்னா, மயிலாடுதுறை சார்ந்த டிஜிபி சுந்தரேசன் ஒரு நேர்மையான அதிகாரி. எந்தையாவது ஒரு ஊர்ல நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்க தமிழ்நாட்டில், எடப்பாடி ஆட்சி கூட 4 வருஷம் ஆண்டு பெற்ற, அவருக்கு ஒன்றும் தெரியாது, ஒன்றும் பண்ண மாட்டேன்னு நினைச்சாங்க. அவருக்கும் 4 வருஷம் ஆட்சி பண்ணி போட்டார். அவர் இருக்கக்கூடிய காவல்துறை அதிகாரி கூட ஒரு சேஜா சந்திப்பை எங்கேயா கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஒரு போலீஸ் அதிகாரி, ஒரு டிஜிபி போராட்டம் பண்ணி நீங்க பார்த்துருக்கீங்களா? பேசி பார்த்துருக்கீங்களா? சேஜா சந்திப்பை சந்திச்சு பேசுறாரு. இந்த மாதிரி எவ்வளோ அதிகாரிகள் மன குமுறலோடு இருக்கிறாங்க. இதுவே கடைசியா இருக்கட்டும், என்ன நீங்க சஸ்பெண்ட் பண்ணிக்கங்க, என்ன வேணா பண்ணிக்கங்க. இப்படி வரல காமிச்சு இப்படி இருக்கிற வரல் வளைஞ்சு போகணுமா? வரையிலன்னா உடைச்சிருவாங்களாம். எப்படி நேர்மைக்கு விடும் சவால் இது. ஒரு டிஜிபி பேசுறாரு, இந்த ஆட்சியோட லட்சணம். அவர் சொல்ற அதிகாரிகள் எனக்கு பிரச்சனை பண்றாங்க கிடையாது, அதிகாரிகளோட பிரச்சனை கிடையாது, முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினோட பிரச்சனை. அவருக்கு ஒரு அந்த டிஜிபி சுந்தரேசன் அவர்களுக்கு மயிலாடுதுறை காவல்துறை இருக்கக்கூடிய எஸ்பி கொடுமைப்படுத்துறாராம், வாகனம் கொடுக்கலையாம். நேரடியாக மக்களை சேஜா சந்திப்பை சந்திக்கிறார், மக்கள் கிட்ட பேசுறார். இந்த எஸ்பி இருக்க வரைக்கும் இந்த மக்களுக்கு பாதுகாப்பே கிடையாது அப்படிங்கிறார். நிர்வாக சீர்கேடு மயிலாடுதுறை மாவட்டத்துல இது போன்ற ஒரு எஸ்பி, இது போன்ற எஸ்பி இன்ஸ்பெக்டருங்க இருக்கிற வரைக்கும் காவலர்களுக்கு அனைவருக்கும் பொதுமக்களுக்கே பாதுகாப்பு இல்லை. இது எஸ்பி வச்சு மட்டும் கிடையாதுங்க, எஸ்பிக்கு மேலாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இருக்கிறாரு. எப்படி எஸ்பிக்கு வந்து ஒரு டிஜிபிக்கு ஒரு வாகனத்தை கொடுக்க முடியாது எப்படி சொல்ல முடியும்? அப்ப அவருக்கு தெரியும் பிரச்சனை கிடையாது. நம்ம முதலமைச்சர் இருக்காரு, நம்ம அப்பா தான், நீங்க என்ன வேணாலும் பண்ணிக்கலாம். அஜித்குமாரா இந்த நாளைக்கு இந்த பாலா போட்டு அடிச்சு நொறுக்குவோம். யாரு கேள்வி கேப்பா? பேசுங்க, யாராவது இருக்கிறாங்களா? கேள்வி கேட்பீங்க, கேட்கறதுக்கு இங்க ஆளு கிடையாது. என்ன பிரச்சனை தமிழ்நாட்டில் எந்த அரசு அதிகாரிகளும் போராட்டம் செய்யல சொல்லுங்க? முறையான மருத்துவர்களை இந்த அரசு பதிவிட்டு இருக்கா வேலையில? எங்கேயும் கிடையாது. உங்களுக்கு ஒன்று தெரியுமா? நெல்சன் சேவியர்
ஒரு மானங்கட்ட ஒரு உண்மையிலே மானக்கட்ட ஜென்மம். அந்த மானக்கட்ட ஜென்மம் கூட சமீபத்தில் சூடு சொர்ண வந்து இந்த அரசுக்கு எதிராக ஒரு பதிவு போட்டுச்சு. ஊடகவியலாளர் என்ன சொன்னாரு, மருத்துவரை நீங்க இது வரைக்கும் நியமனமே பண்ணல இத்தனை வருஷத்துல அப்படின்னு சொல்லி ஒரு பதிவை போட்டாரு. சூடு சொரணையோட போயிட்டாரு. ஏன்னா வீட்டுல யாராவது பாதிக்கப்பட்டிருப்பாங்க, உடனே ஐயா பதிவு எடுத்து போட்டாரு. அப்ப இந்த அரசு எந்த அளவுக்கு கச்சிதமா இருக்கு பாருங்க. ஒரு காவல்துறை அதிகாரி, ஒரு டிஜிபி நேரடியாக மக்கள் மட்டத்தில் போய் பத்திரிகை சந்திக்கிறாங்க. சந்திக்கவே கூடாது. ஆனா அவர் சந்திக்கிறன்னா அவ்வளவு மன அழுத்தத்தை இந்த அரசு கொடுத்துக்கிட்டு இருக்கு அவருக்கு. இதெல்லாம் வெக்கமா இல்லையா? தலை குனி வேண்டிய விஷயங்க இதெல்லாம் வந்து. அதை தாண்டி எத்தனை காவல்துறை அதிகாரிகள் இதே முதலமைச்சர் மு க ஸ்டாலினுடைய ஆட்சியில இறந்து போயிருக்காங்க யோசிச்சு பாருங்க. மே மாசம் 26ஆம் தேதி ஒரு பெண் இறந்து போறாங்க. நிஷா அபிநயங்கிற ஒரு பெண் காவலர் சுட்டி இறந்து போறாங்க, தற்கொலை பண்ணி. அதே மாதிரி கோயம்புத்தூரை சார்ந்த விஜயகுமார் தற்கொலை பண்ணி இறந்து போற திரைக்கு மோட்டிவேஷன் பேசக்கூடிய டிஐஜி உயர் பதவியில் இருக்கக்கூடியவர் அவர் இறந்து போறாரு. சின்ன சின்ன பொறுப்பில் இருக்கக்கூடியவங்க மன அழுத்தம் காரணமாக இறந்து போறாங்க. இப்ப இந்த டிஜிபி சுந்தரேசன் அவர்களுக்கு என்ன பிரச்சனை? நேர்மையா இருக்கு. இது அரசுக்கு எப்படிங்க பிடிக்கும்? ஏங்க கூமா பெட்டிங்க மாதிரி இவங்களுக்கு எப்படிங்க பிடிக்கும்? முதலமைச்சர் மு க ஸ்டாலினுக்கும் திமுக கட்சிக்கும் நேர்மை என்கின்ற சொல்லுக்கு நேர் எதிரானவங்க. அவங்க வந்து தமிழ்ல 3 எழுத்து, உதவி 3 எழுத்து, நன்றி 3 எழுத்து நிறைய பேசுவாங்க. அவங்களுக்கு பிடிக்காத ஒரு வார்த்தை நேர்மை. அவ்வளவுதான். நேர்மை, உண்மை பிடிக்க திமுக கட்சிக்கு எதுவுமே பிடிக்காது. அந்த அது நேர்மையா இருக்குன்னு ஐயா ஆசைப்பட்டிருக்காரு. அப்ப என்ன பண்ணலாம்? இவருக்கு கோர்த்து கொடுக்கலாம். அதுக்கு முக்கியமான காரணம் அமைச்சர் மெய்யநாதன். அவர் வாகனத்தை கேட்டிருக்காங்க. இவரோட வாகனத்தை கொடுக்க முடியாது சொல்லியிருக்காரு. நீங்க எனக்கே கொடுக்க மாட்டீங்களா, உங்களை எப்படி அழகலைக்க பாருங்கன்னு சொல்லி திருச்செந்தூர்ல அவருக்கு வேலையை தூக்கி மாற்றி போடுறாங்க. நீங்க அங்க போய் நீங்க வந்து பாதுகாப்பு பண்ணிக்க போங்க, அங்க மாத்துறாங்க. அங்க இருந்து திரும்ப தஞ்சாவூருக்கு மாத்துறாங்க. அப்ப இந்த அரசு எவ்வளவு மோசமாக இருக்குன்னு பாருங்க. நிர்வாக சீர்கேடு. இப்ப இந்த அஜித்குமாருடைய மரணத்திலுமே மிக பெரிய அளவு நடந்த ஒரு விஷயம் என்ன தெரியுமா? நிர்வாக சீர்கேடு மட்டும் எதுவுமே கிடையாது. முதலமைச்சர் மு க ஸ்டாலின் என்கின்ற ஒருத்தர் இருக்காருங்கிறது காவல்துறை அதிகாரிகள் மறந்துருந்தாங்க. எங்கேயாவது போலீஸும் ஒரு கண்டக்டரும் சண்டை போட்டு நீங்க பார்த்துருக்கீங்களா? ஒரு அரசு வாகனத்திற்கு ஒரு அரசு துறையே நீங்க ஃபைன் போட்டு அவதான் வச்சு கேள்விப்பட்டிருக்கீங்களா? இங்க நடத்தி லட்சணம். ஏன்னா ஆட்சி சரி கிடையாது. ஆட்சிக்கு என்ன பிரச்சனைனா, யார் யூடியூப்ல பேசுவா, யார் நம்ம எடுத்து குரல் கொடுப்பா, அவங்க தூக்கி பேசுவோமே தவிர, கைது பண்ணுவோமே தவிர மக்கள் பிரச்சனையா கவலையே கிடையாது. இந்த பகுதி ஆசிரியர்கள் போராட்டம் பண்றாங்க. சீமானவர்கள் நேரடியாக களத்துக்கு போறாங்க. அங்க சீமானவர்கள் போயிடக்கூடாது. போனாங்கன்னா அங்க பெரிய பிரச்சனை வந்துடும். ஏன்னா சீமானுக்கு போய் பேசிட்டாங்கன்னா அங்க மக்கள் முழுக்க படிச்சுங்க இருக்கிறாங்க, மனசு மாறிடுவாங்கல்ல. நம்ம ஊர்ல சொல்லுவாங்க ஒரு எழுதப்படாத விதி. அரசு அதிகாரிகளுக்கு வந்து திமுக நிறைய பண்ணிருங்க. கவர்மெண்ட் ஸ்டாஃபுக்குலாம் வந்து கவர்மெண்ட் ஸ்டாஃப்ல திமுக தாங்க இருப்பாங்க அப்படின்னு நம்ம ஆட்கள்லாம் வந்து அப்படியே மே சிலிச்சு பேசுவாங்க. இது வந்து ஒரு எழுதப்படாத கான்ஃபிடன்ஸ் தியரி. இது வந்து இப்ப இந்த பகுதி ஆசிரியர்களை இதே அரசு என்ன சொன்னுச்சுன்னா, அவங்களோட தேர்தல் அறிக்கை 181 போராட்டத்தில் அவங்க சொல்றாங்க, நெத்தில எழுதி ஒட்டுறாங்க. பத்து நாளா போட்ட நீயோட 10வது நாள் நீயோட அவங்க உள்மறியல போட்ட பண்ணி பாக்குறாங்க. எவ்வளவோ அரசுக்கு செவிசாய்க்க பாக்குறாங்க. இந்த அரசு கண்டுகிடவே இல்லை. இப்ப கடைசி என்ன பண்ணாங்க, டிபி அலுவலகத்துக்கு முன்னாடி நேரடியாக சாலை மறியல் ஈடுபட்டோட அரசு பண்ணி உறுதி வச்சுட்டாங்க. எல்லாரும் வந்து சிறைப்பிடிச்சு வச்சிருக்காங்க. வந்து நீங்க வந்து எங்களை வந்து இந்த அரசுக்கு நீங்க அப்படி பண்ணவே கூடாது. அரசு எடுத்து நீங்க எப்படி போராட்டம் பண்ணுவீங்க? நீங்க இப்போ அரசு இந்த தேர்தல் அறிக்கையில 181வது விதியில கொடுத்த நாங்க வந்தால் பகுதி நேர ஆசிரியர்களை நிரந்தர பணி அமர்த்துவோம்னு கொடுத்த இன்றைக்கு இருக்கிற முதலமைச்சர் அன்னைக்கு எதிர்கட்சி தலைவராக இருக்கும்போது கொடுத்த வாக்குறுதி, அதை நிறைவேற்றுங்கன்னு சொல்லி தான் வலியுறுத்தி போராடுறாங்க. இது குற்றம் எப்படி ஆகும் அப்படின்னா, இந்த குற்றத்தை தூண்டியது யாரு?
இந்த குற்றத்தை, இந்த வாக்குறுதியை கொடுத்தவர் தானே குற்ற செயலுக்கு ஆசிரியர்னு பார்க்கறது கிடையாது, ஒரு மருத்துவர்னு பார்க்கறது கிடையாது, ஒரு செவிலிய பெண்ணுன்னு பார்க்கறது கிடையாது. சத்துணவுத்துறை சார்ந்த பெண்கள் போராட்டம் பண்ணிடுறாங்க. யார் போராட்டம் பண்ண அரசுல வந்து? ஒரே ஒருத்தன் போராட்டம் பண்ண, திமுக கட்சிக்காரன் போராட்டம் பண்ணல. அங்கே திமுக உள்கட்சி பூசல் நடக்கு, அந்த கதை வேற. ஆனா திமுக இருக்கக்கூடிய ஒரு அமைச்சர் போராட்டம் பண்ணல, திமுக இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர் போராட்டத்துக்கு வரல. ஏன் வரல? அவங்களுக்கு கரெக்டா கல்லால வருது, அதனால அவங்க வரல. இந்த மயிலாடுதுறை சார்ந்த டிஜிபி சுந்தரேசன் தெளிவா சொல்றாருல, அமௌண்ட் சரியான முறையில அமௌண்ட் போனா இவங்க நல்லவங்க. இப்படி வரல காமிச்சு இப்படி இருக்கிற வரல வளைஞ்சு போகணுமா? வரையிலன்னா உடைச்சிருவாங்களாம். இப்படி நேர்மையா இருந்தா இப்படி வளையணுமா? இந்த வளையதான் திமுகவுக்கு வேணும். ஐயாவுக்கு அதான தேவைப்படுது. நேர்மையா இருந்தா ஐயாவுக்கு எப்படி பிடிக்கும்? பிடிக்காதுல. அது வந்து அந்த 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 வார்த்தை அவங்க அலர்ஜி அவங்களுக்கு வந்து எந்த இடத்துலையும் இதை நமக்கு வருத்த திரும்ப திரும்ப வந்து இந்த நிர்வாக கட்சிகளை எவனுமே பேச மாட்டான். நமக்கு அதான் பெரிய வருத்தம். எப்பதான்டா நீங்க பேசுவீங்க? பயந்து சொல்லி 4 வருஷம் கடந்துட்டாங்க. நல்லா பார்த்தா 8 மாசம் இருந்து ஆட்சியே முடிய போகுது. நல்லா பாருங்க, 3 சொல்லுங்க. விடியல் பயணம், மாணவர்களுக்கு 1000 ரூபாய் கொடுத்துட்டோம், பெண்களுக்கு 1000 ரூபாய் கொடுத்துட்டோம். இதை தாண்டி என்ன செஞ்சிட்டீங்க? இதை தாண்டி இந்த திட்டம் எதிர்காலத்தில் நன்மை பயணிக்கும். நீங்க சொன்ன வாக்குறுதி, செவிலியர் பெண்கள் நாங்கள் கொரோனா காலகட்டத்தில் வேலை பார்த்தவங்களுக்கு நாங்கள் வந்து வேலையை உறுதிப்படுத்திடுவோம், சத்துணவுத்துறை இருக்கக்கூடியவங்களுக்கு நாங்கள் வேலையை உறுதிப்படுத்திடுவோம், பகுதி ஆசிரியருக்கு நாங்கள் வேலையை உறுதிப்படுத்திடுவோம், மருத்துவ நியமனம் பண்ணிடுவோம். எத்தனை இடத்துல மருத்துவர் இல்லாமல் இருக்காங்க தெரியுமா? இந்த காலேஜ் படிக்கிறாங்கல்ல, அவங்கள வச்சு ஒப்பைத்திக்கிட்டு இருக்கிறாங்க டாக்டரா. இதெல்லாம் வெக்கக்கேடு. ஒவ்வொரு டாக்டரும் ஒவ்வொரு காவல்துறை அதிகாரிகளும் விழிப்புதுங்கி நிற்கிறாங்க இந்த அரசனுடைய லட்சணத்தை பார்த்து. முடியல அவங்க, உண்மையை சொல்ல முடியல அவங்களால வந்து. அவ்வளோ ப்ரெஷரு. எதை பற்றி ஐயாவுக்கு கவலை கிடையாது. அவருக்கு என்ன, ஜாலியாக போனோமா, வெள்ளை சட்டையை போட்டோமா, தொப்பியை போட்டோமா, காரில் போனோமா, ஜாலியாக சுற்றணுமா, அவ்வளோதான். மக்கள் பிரச்சனை இங்கே 1000 கிடக்கு. உட்கார்ந்து பேசினா 24 hours காணாது. இந்த அரசு லட்சணம் அப்படிதான் இருந்துகிட்டு இருக்கு. இந்த அளவுக்கு ஆட்சியை வச்சுக்கிட்டு தான் நாங்கள் 90% நிறைவேற்றிட்டோம். அவங்க சொன்னா கூட பரவாயில்லைங்க. இந்த திருமாவளவன்லாம் சொல்றாருங்க, எந்த ஒரு அரசா இருந்தாலும் சொன்ன வாக்குறுதி முழுமை நிறைவேற்ற முடியாதுங்க. திமுக கட்சிக்காரங்க சொல்றதுக்கு கூச்சப்படுவான். இதெல்லாம் சொன்னா நம்ம ரொம்ப ஓட்டு வாங்கிக்கல சொல்லி. ஆனா எதை பத்தியும் கவலையே படாம திமுக பண்ண முட்டு கொடுக்க திருமா போன்றவர்கள், இந்த சண்முகம் போன்றவர்கள், இந்த கம்யூனிஸ்ட் பூரக்கர்கள் 3 பேர் 4 பேர் சுத்தி இருக்கிறதுனால எதுவுமே பிரச்சனை இல்லை இந்த அரசிற்கு. அவங்களுடைய பிரச்சனை என்ன தெரியுமா? 8 மாசத்துக்கு ஒப்பை தரணும். அடுத்த மாசம் இதே பிஜேபி பூச்சாண்டியை காமிச்சு நம்ம ஆட்சிக்கு வர நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா அவர்களுக்கு என்ன எழுதிட்டு இருக்காங்க? இறுதி கட்டத்தை நெருங்கிட்டாங்க திமுக. இன்னும் கொஞ்சம் தான். 8 மாசம் பிறகு ஒரு புதிய அரசியல், தமிழ் தேச அரசியல் தமிழ்நாட்டில் மலரப்போகுது. அதுக்கு தான் இவங்க கதறிக்கிட்டு இருக்காங்க. சீமானனையே அங்க பார்க்க போடல, வரத்துக்கு முன்னக்கூட்டியே காவல்துறைகள் தடுத்து நிறுத்துறாங்க. என்ன காரணம்? பயம். அந்த பயம்தான் எங்களுடைய வெற்றி. நல்ல கதருங்க. இந்த மாதிரி நீங்க மக்களை நீங்க தொடர்ச்சியா பண்ணணும். அப்பதான் மக்களுக்கு புரியும். நான் அதான் சொல்றேன், நீங்க தொடர்ச்சியா பண்ணுங்க, இன்னும் நிறைய பண்ணுங்க, மக்களுக்கு புரியும். அதோட உங்களை வீட்டுக்கு அனுப்பி விட்டுருவாங்க. சீக்கிரம் நடக்க போகுது. நன்றி.